இயற்கையான எல்லாத்தையும் செய்து பாவிக்கக்குள்ள ஒரு போராட்டமான பயிற்சியா இருக்கும். இது எல்லாமே நீங்க விற்பனைக்காக இது விற்பனைக்காக வந்திருக்கு. இப்போ கொம்தேசின்றது எங்களோட நாட்டிலே இருக்கல. விவசாய திணைக்களங்கள் அந்த நேரம் ஒழுங்கா செயற்படாத ஒரு தன்மையா கூட எடுத்துக்கொள்ளலாம் தானே. மிளகாயை வந்து நாங்க ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போட்டிருக்கிறோம். மட்டுவில் கத்தரி என்றா அது அவ்வளவு சிறப்பு. முட்டி கத்திரிக்கான்னு சொல்லுவீங்க. தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு போகலாம். தடியை வெட்டி வைக்கிறதால அதில் அந்த பாரம்பரிய இயல்பு அப்படி அதில் கடத்தப்படும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். நேற்றைய காணொளி பார்த்திருப்பீர்கள். ஈழத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பண்ணை பகுதிக்கு வந்திருந்தேன். ஒரு பண்ணைன்றதை விட அதுக்குள்ள ஒரு கடை பகுதியும் இருக்குது. அதில் பயிற்சிகளுக்கு தேவையான கருவிகளில் இருந்து உர வகைகளில் இருந்து எல்லாமே வாங்கலாம். கடந்த காணொளியை போய் பார்க்கலாம். இன்றைய இந்த காணொளியில் அந்த நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற நாற்று மேடைகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே நேரத்தில் 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இந்த விவசாயத்துறை சார்ந்த திணைக்களங்களில் இருந்து செயற்பட்டிருக்கிற ஒரு ஐயாவோடையும் கதைக்க போகிறோம். அவரை கூட்டிக் கொண்டு போய் இந்த செடிகளை பார்ப்போம். பிரதானமாக இந்த செடி பற்றி கதைக்கிறதை தாண்டி இந்த காலத்தில் எப்படி செய்கை முறைகள் இருக்குது, கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இப்போ எப்படி இருக்குன்ற தகவல்கள் வரைக்கும் கேட்டறிய போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இந்த நிறுவனத்துக்கு பெயர் கிரீன் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெட். ஒரு ஆங்கில பெயர் தான். இந்த பெயரோட இயங்கி கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் அந்த ஐயாவோட கதைப்பு வாங்கோ. வணக்கம் ஐயா. வணக்கம். உன பெயர்? பூவாலப்புள்ள உகநாதன். எனது பிறப்பிடம் வந்து திருவண்ணாமலை. நான் 1980ஆம் ஆண்டு விவசாய திணைக்களத்தில் இணைந்து பல பதவிகளில் விட்டு கடைசியாக நான் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளராக கடமையாற்றினேன். நான் கடமையாற்றின பிரதேசங்கள் வந்து அம்பாறை, மட்டக்களப்பு, திருவோணாமலை, முல்லைத்தீவு, மன்னார் போன்ற கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் பிரதி மாகாண பணிப்பாளராக கடமையாற்றியது. சரி, இப்போ இந்த நிறுவனத்தில் ஒரு ஆலோசகராக இருக்கிறீங்க. அப்போ என்னுடைய தொடர்ச்சியான சேவையை விவசாயிகளுக்கு வழங்கும் முகமாக இந்த ஸ்தாபனத்தை கிரீன் அக்ரிகல்ச்சர் கன்சல்டன்ட் பவர் லிமிடெட் என்ற அந்த பேருக்கு அமைவ நாங்கள் இந்த கிரீன் அக்ரிகல்ச்சர் என்று சொல்கிறதுல கன்சல்டன்சியும் இருக்குது என்று சொன்னால் அவர்களுக்கு புத்திமதி போது தொழில்நுட்பம் சார்பான இதை விவசாயிகளுக்கு வழங்குறோம். இன்புட்ஸ் வந்து சகல விதமான இன்புட்ஸும் இந்த இது கூட வழங்கி கொண்டிருக்கிறோம். சீட் மெட்டீரியல், ஃபர்டிலைசர், பிளான்ஸ், ஃப்ரூட் பிளான்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், மற்றது மிஷினரியல், எல்லா வகையான ஸ்ப்ரேயர், எல்லா வகையான கருவிகளையும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஸ்தாபனத்தின் ஊடாக. சரி, நாங்கள் இப்போ அங்கே இருக்கிறதும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த கட்டமாக இங்கே நிறைய நாற்றுகள் நடப்பட்டிருக்கு. இதில் நிறைய நடப்பட்டிருக்குது. எனக்கு ஒவ்வொன்றா நீங்கள் அதை காட்டி அது தொடர்பான தகவலைன்னு சொன்னால் பார்க்குற மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குமே. முதல் வந்து நாட்டு மாடு என்று சொல்கிறது ஒரு மிக முக்கியமான அத்திவாரம் பயிற்சிகையில் மிக முக்கியமானது. இந்த நாட்டு மாடையை நாங்கள் வந்து இந்த கிரீன் அக்ரிகல்ச்சரில் ஓப்பன் ஏரியாவில் தான் செய்திருக்கிறோம். சரி, அந்த வகையில் அந்த ஓப்பனான அந்த வெளிச்சம் வந்து சூரிய வெளிச்சம் இதுக்கு படுறதால இந்த தாவரம் வந்து பலப்படுத்தப்பட்டால் நாங்கள் ஃபீல்டில் கொண்டு போய் நடுற நேரம் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் மீண்டெழுந்து வரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முதலாவதாக இங்கே நாங்கள் நடுகை செய்திருக்கிற சாமான் தக்காளி. இந்த தக்காளி வந்து இப்போ பெரும்பாலானவை இப்போ விற்பனை ஆகிவிட்டது. அதை அடுத்து இந்தியாவில் நாங்கள் சேர்க்கிற கத்தரி செய்திருக்கோம். இப்போ கத்தரி நாற்று எவ்வளவு நாட்களில் எப்படிங்க நடக்கூடிய மாதிரி? கத்தரி இதன் வெரைட்டி வந்து 704. இது ஒரு ஹைபிரிட் இனம். உண்மையிலே தாவரங்களை பொறுத்தவரையில் 21வது நாள் இல்லை வந்து மிளகாய், கத்தரி இந்த வகையான செடிகள் வந்து 21 நாள்லேருந்து 25 நாட்களில் அதில் தாய்க்களம் உருவாகும். பூவை உருவாக்கி காய் வாரது. ஆகவே நாங்கள் அந்த தாய்க்களம் முதலாவது தாய்க்களம் அடிபடாமல் இருக்கிறதுக்காக இவ்வாறான பொட்ஸுகளில் வந்து நாங்கள் உற்பத்தியாகி நேரடியாக கொண்டு போய் தோட்டத்தில் நடுவோம். தோட்டத்தில் நடும்போது அது எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அப்படியே தொடர்ச்சியாக வளர்ந்து வரும். ஆனால் பழைய காலத்தில் வந்து
மேடையில் நட்டு புடுங்கி நடுறார்கள். நடும்போது அந்த இழுத்து எடுக்கிற நேரத்தில் அந்த வேர்கள் வந்து சிலது மயிர் வேர்கள் இருக்கு, அவைகள் வந்து தான் ஆக்டிவாக இருக்கிற அவங்க வந்து ஒரு கிழமைக்கு இதண்டு புதுசாக தூங்கும். அப்போ அதில் வந்து காய்க்கிறது வந்து தாவரம் கொஞ்சம் பிந்தி காய்க்கும். ஆலோசனையின்படி நாட்டு தட்டு பயன்படுத்துற நல்ல நாட்டு தட்டு நேரடியாக நாட்டை புடுங்காம நேரடியாக மண்ணோடு எடுத்து நடுறது வந்து முதலாவது பரியல நாங்க வடிவாக ஆயக்கூடியதாக இருக்கும். ஆனால் பிடுங்கி இழுத்து நாங்கள் அதை அலக்கழிச்சு நடும்போது முதலாவது பரியல் வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அந்த இதை இல்லாம போகும். சரி, அந்த வகை. அடுத்தது மிளகாயா? இது மிளகாய். இது வந்து சொல்றது இது ஹொட் பெப்பர்ன்னு சொல்றது. மூட்டை கொச்சி. இது மூட்டை கொச்சி. இது ஹொட்டன்னா சரியான உரைப்பானது. இது வந்து ரெட் ஹப்ரண்ட் ஒரு புது இனம். இது வந்து ஹைபிரிட். இதுவும் வந்து அந்த வகையில் இது நடுறது விவசாயிகள் முன் வந்து நட்டு கொண்டு இருக்காங்க. அதுக்காக இவைகளையே நாங்கள் உற்பத்தி செய்திருக்கோம். இதுவும் ஒரு விதமான தக்காளி வாராய். இது கத்தரி. அது வந்து மிளகாய் 77. இது மிளகாயை வந்து நாங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நடுகையாளருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு விற்பனை செய்து கொண்டு போகலாம், தேவைக்கு பயன்படுத்தி கொண்டு போகலாம். இதில் வந்து நாங்கள் பாருங்கள், இதில் வந்து இந்த மஞ்சள் இதுகள் இருக்குது. இதில் என்ன வேண்டா, இதில் வந்து இந்த சிறிய பூச்சிகள் வந்து இளமையான பயிரில் குத்தி உறிஞ்சுறது, சாப்பிட்றதுக்கு, உணவு காண்றதுக்கு வரும். அவையில் இப்படி பறந்து வர நேரத்தில் இந்த இதில் வந்து வேற ஒட்டி கொண்டு இதை இயற்கையாக கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது, கிருமி நாசினி பாவனை இல்லாமல். அடுத்தது உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கறது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1980 இந்த விவசாயத்துறை சார்ந்து நீங்கள் செயற்படுறதால இப்போ கூடுதலாக இந்த ஹைபிரிட் என்ற ஒரு விதை வகைகள் பயன்படுத்தப்படுகிறது. நீங்கள் அந்த 80 கால பகுதியிலையும் இப்படி இருந்ததா அல்லது இப்போ அதிகரிச்சிருக்குதா? நாட்டு விதைகளுக்கும் இப்போ இந்த ஹைபிரிட் விதைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? உண்மையிலேயே முதல் வந்து அந்த 80வது ஆண்டுகளில் வந்து ஹைபிரிட் விதைகள் வந்து நடுகை செய்வது மிக குறைவு. உள்ளூர் இனங்களும் நமது ஆராய்ச்சி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படுற இனங்களை தான் நடுகை செய்து வந்த நாங்கள். இப்பொழுது ஹைபிரிட்டேஷன் என்று சொல்லி ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணி வெளிநாடுகளில் இருந்து இந்த சீட்ஸ் இந்தியா, தாய்லாந்து போன்ற இடங்களில் ஹைபிரிட்டால் உருவாக்கப்படுற தாவரம் அதிகூடிய விளைவையும் அதுடைய வீரியத்தையும் காட்டும், வருமானத்தையும் காட்டும். அந்த வகையில் அதை விவசாயிகள் முன்னெடுத்து செய்கிறார்கள். ஹைபிரிட் இருக்குது தானே, இது வந்து இப்ப நாங்க கூடுதலா ஹைபிரிட் மிளகாய் என்று செடி என்று வாங்கி நட்டா அதை நாங்க மிளகாயை அறுவடை செய்ததுக்கு பிறகு அந்த மிளகாயை காய போடும்போது அது உடனே சிவக்குதில்லை என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அடுத்தது வந்து அந்த விதையை நாங்க இன்னொரு தடவை நடுவோம் பிடுங்கி வச்சா அதுவும் சாத்தியப்படாதுன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த ஹைபிரிட் வந்து இந்த அளவான விளைவுகளை கொடுக்குற மாதிரி வேற என்னென்ன அதுல இல்லை? உண்மையிலே ஹைபிரிட்னு சொன்னால் ஹைபிரிட்டேஷன் வந்து செய்கிறது ஒரு 2 வீரியமான ஒரு மலடு சமையானதையும் இதையும் சேர்த்து தான் 2 இதை ஹைபிரிட் பண்ணுறது. ஹைபிரிட்னா 2 இதுகளை சேர்றதால வாரது அது வந்து வீரியமாக இருக்கும். ஆனால் அந்த ஹைபிரிட்டேஷனில் வார முதலாவது பரம்பரையில தான் அதை நாங்கள் அறுவடை பண்ணலாம். 2வது 3வது பரம்பரைக்கு அதிலிருந்து விதையை எடுத்து செய்வது இல்லை. அப்படி செய்தாலும் அது விளைவு தராது. இதால எங்க நாட்டு விதைகள் அழிவடைந்து போயிருக்காங்க உங்களோட கருத்தின்படி இந்த துறை சார்ந்து இருந்ததால கேட்கிறேன். ஹைபிரிட் சீட்ஸ் வந்ததால எங்களோட சீட்ஸுகளுக்குரிய பாவனைன்ற அளவு வந்து குறைஞ்சி தான் இருக்கு. அதை நாங்கள் தவிர்க்க முடியாது. விவசாயிகள் எப்பொழுதும் கூடுதலான விளைவு இது பருமன் பெருசு. அப்போ இந்த ஹைபிரிட்டேஷனில் வித்தியாசமாக நாங்கள் பருமனை வளர்ச்சிய காலத்தை இது கூடிய விளைவு அப்போ எல்லாத்தையும் நாங்கள் அதில் கன்சிடர் பண்ணி கொண்டு கருத்தில் எடுத்துக்கொண்டு அந்த ஹைபிரிட்டேஷனை செய்து நாங்கள் அந்த சீட்டை விற்பனைக்கு கொண்டு வரோம். ஆனால் எங்களோட ட்ரெடிஷனல் வெரைட்டிஸில் இருந்து மாற்றங்கள் இருக்காது. ஏன்னா ட்ரெடிஷனல் வெரைட்டிகள் பாரம்பரிய இனங்கள் வந்து இப்பயும் இருக்குது. ஆனால் அவற்றிலும் சிலவற்றை விரும்புகிறாங்க. இல்லை இப்போ கூடுதலாக நீங்கள் நான் அவதானித்த வரைக்கும் சொல்கிறேன், இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டுவில் என்ற ஒரு இடம் இருக்குது. மட்டுவில் கத்தரி என்றால் அது அவ்வளவு சிறப்பு, முட்டி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ அந்த ஊருக்கு போய் முட்டி கத்திரிக்காய் மட்டுவில் கத்தரி எங்கே பார்க்கலாம்னு கேட்டால் இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடணும். அதை விட இருந்தாலும் முதல் இருந்த தன்மையோட இப்போ இல்லைன்னு சொல்லிடணும். இப்போ அந்த இதெல்லாம் இப்போ அதுக்கான காரணம் போர்க்காலம்னு சொல்லிடணும். போரில் விட பேர்
காரணங்களால விதையை பாதுகாக்க முடியலைன்ற ஒரு கருத்து. உண்மையிலேயே இந்த உள்ளூர் இனங்களை எல்லாம் இதை பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ்கள் வந்து கொஞ்சம் தற்பொழுது வந்து குறைவடைஞ்சிருக்கு. அந்த நேரத்தில் விவசாய திணைக்களம் கொஞ்சம் பலமாக இருந்தது. ஆகவே ஆராய்ச்சி பிரிவுகளையும் இந்த இதுகளை பாதுகாத்து வந்திருந்தாங்க. அந்த வகையில் இப்போ திருவண்ணாமலையில் இறால்குழி என்ற இடத்துல இறால்குழி வெரைட்டி என்று கத்தரி ஒன்று இருக்குது. அது சரியான ஃபேமஸ். அதில் விலையும் அது. ஆனால் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நான் இருந்த காலத்தில் செய்து அதை கொண்டு கொடுத்தது. ஆனால் திணைக்களத்தில் பாதுகாக்கப்படுதான்றதை நான் இப்போ என்னண்டா இப்போ இதை எடுத்துக்கொண்டா இப்போ இது ஒரு பக்கம் தொழில் சார்ந்தது, இன்னொன்று சேவை சார்ந்தது, ஒரு நிறுவனமாக இயங்கும் போது. ஆனா ஒரு விவசாய திணைக்களம் என்று வரும்போது அந்த திணைக்களத்துக்கு ஒரு பெரிய ஒரு கடமை இருக்கு. அந்த பொறுப்பை அவர்கள் சரியா செய்யறார்களா? ஏன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப மட்டுவில் கத்தரி என்றது இல்லாம போயிருக்குதுண்டா அது விவசாய திணைக்களங்கள் அந்த நேரம் ஒழுங்கா செயற்படாத ஒரு தன்மையா கூட எடுத்துக்கொள்ளலாம் தானே? அது உண்மை. நீங்க சொல்ற நானும் திணைக்களத்தில் இருந்த நான் இந்த இறால்குழி வெரைட்டியை நாங்க பாதுகாக்கிறதுக்காக கன விஷயங்கள் செய்தினாங்க. ஆனால் இப்ப திணைக்களத்திலிருந்து இதை உற்பத்தி செய்து வழங்காத ஒரு பெரிய குறைபாடா இருக்கிறது. அதை தற்போது நடைமுறையில் திணைக்கள அதிகாரிகள் அதை கருத்தில் கொண்டு செய்ய வேண்டும். ஆனா விவசாயிகள் தாங்களாகவே இந்த இறால்குழி வெரைட்டி மட்டுவில் வெரைட்டி என்பதை சேகரித்து திரும்ப நடுறதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அதில் இந்த ஹைபிரிட் வெரைட்டிகள் வந்த காரணமாக அதில் பாதுகாப்பு இது வந்து பின்னடைஞ்சு கொண்டு போயிருக்கு. இருந்தாலும் சில விவசாயிகள் பயன்படுத்தி வராங்க. ஆனால் திணைக்களம் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த இதை தான் ஆக்டிவேட் பண்ணினா அதை டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இல்லை என்று சொல்றது இதில் படிச்சிருக்கிறேன். அது இந்த உண்மைத்தன்மை தெரியல. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அழிவு ஏற்பட்டால் விதைகள் இல்லாமல் போடும்ன்றதுக்காக அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கடலுக்கு அடியில் ஒரு பாதுகாப்பு கலன் ஊடாக பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டு வருது, பகிரப்பட்டு வருது. நாங்கள் அதை பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி எங்கட நாட்டில் அதுக்கான வழிவகை அது எங்கட நாட்டில் பேராதனையில் ஒரு பாரம்பரிய சகல இனங்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு நிலையம் இருக்கின்றது. அந்த நிலையம் கண்ணூர்வையில் அமைஞ்சிருக்கிறது. அந்த நிலையத்தில் வந்து சகல விதமான வித்துக்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ ஒரு விதை வந்து அதில் முளை திறனை இழந்து போகுதுண்டா குளிரூட்டியில் அங்கே காலங்களை வச்சிருப்பாங்க. அது அதில் டேட் இருக்கும் என்ன மாதிரி அந்த டேட் டக்குனோட எடுத்து அதை முளைக்க வச்சு திருப்பி அதில் விலை உற்பத்தி செய்து திருப்பி அதை அங்கே வைப்பாங்க. அந்த இதில் அது ஒரு பெரிய ஒரு கடமை இல்லை, வரலாற்று கடமை தானே. அது உண்மையான கடமை. முழுவதான H4ல இருந்து முருங்கைக்காயில இருந்து அப்படியான நெல் வகைகள் இப்போ பாரம்பரிய விதைகள் வந்து இப்பயும் அந்த இதில் இருக்கின்றது. ஆனால் அதை அவங்களை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்து அதை பாதுகாக்கிறாங்க என்றதை உறுதிப்படுத்துறது என்னால் முடியாமல் இருக்கு இந்த நேரத்தில். ஆனால் அவ்வாறான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டிய உண்டு. உண்மைதான். அடுத்ததா இங்கால பார்ப்போமாங்க, நிறைய விதைகள் இங்கே இருக்குது. இது எல்லாமே நீங்கள் விற்பனைக்காக? இது விற்பனைக்காக வந்திருக்கு. இது தக்காளி. இது தக்காளி. தக்காளியே ஒரு 3 அடுக்கா செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் ஒரே கால பகுதியில் போடப்பட்டதானே? இவ்வளவுத்தையும் நாங்கள் இதுல நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஒரு பையுக்குள்ளதான் இவ்வளவு நாற்றுகள் போடப்பட்டிருக்கு. இது இப்படி செய்யறதா அல்லது அந்த தட்டுல போடுறதா நல்ல மண் நினைக்கிறீங்க? இல்ல தட்டுல போடுறது நல்ல, இப்படி செய்யறது நல்ல. இது வந்து ஈரமாக்கி போட்டு உடைச்சு அந்த துண்டைத்தான் வைப்பாங்க. இதுல வந்து ஒரு இதுல வந்து 10 தான் கண்டுகள் இருக்கும், 15 கண்டுகள். இது ஒரு இலகுவான விவசாயிகளுக்கு கொண்டு வேண்டி கொண்டு வருவதை விட தங்களுக்கு 50 கண்டு வேணுமெண்டா இப்படியே கொண்டு வருவாங்க. இதை இழுத்தெடுக்காம பிரிச்செடுக்கிறதால பிரிச்செடுக்கிறதுக்கு தொழில்நுட்பத்தோடு தான் இந்த கண்டுகள் எல்லாம் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க, நீங்க இந்த முருங்கை கண்டு வந்து ஒரு மென்மையான செடி. அதை முளைக்க வைக்கிறதுக்கு இளம பருவத்தில் அதுக்கு நிழல் கொடுக்கணும். அதுக்கான பொழுதினால ஹவ் பண்ணி அதை எடுத்து இப்பொழுது நாங்கள் திறந்து விட்டுருக்கிறோம். இப்ப இது வந்து வெயில் சூரிய ஒளியில படுறதால இது போய் வீரியப்படுத்தப்படும். ஆனாலும் கூடுதல் காலத்துக்கு கொள்கலன்ல வந்து முருங்கையை வச்சிருக்க முடியாது. வேற நிலத்துல நடுறது குயிக்கா நட வேண்டும். இதே மாதிரி பப்பாசி கண்டுகளை நாங்கள் வந்து நீண்ட மாதிரி வச்சு கொண்டு நடுவாங்க. அதுல பலன் கிடைக்காது. பப்பாசி பப்பாசி 25-30 நாள்ல நடலாம். அனைத்துமே ஒரு 25-30 அது இந்த சிறுகண்டுகள். இது வந்து 35 நாள் வரையும் 40 நாள் வரையும் போகலாம், 45 நாள் வரையும் போகலாம் பப்பாசி. ஆனா பப்பாசி பொட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். பப்பாசியோட வேர்கள் வந்து பறந்தது இந்த நாட்டுக்களை விட. அப்ப போடும்போது அதை வெயில்ல நல்லா பலப்படுத்தினா ஒரு கட்டையாக இருக்கக்குள்ள அடியே பெருசா இருக்கணும். அதை வெட்டினா
ஏஜ் வருமல்லவா, ஏஜ் மாதிரி அப்படி இதாக இருக்கும். சில இடத்துல வெட்டக்குள்ள கூம்பில மாதிரி இருந்தேன்னா அந்த ஏஜ் வடிவம் வராது, அது காய்த்தல் தன்மையை குறைவடையும். ஆகவே பப்பாசி நடுகையில மிகவும் நாம கவனங்கள் செலுத்தணும். ஆனால் பப்பாசியில வேர் அடி மட்டமுத்தோடு நடவணும். சில பேர் கீழே பப்பாசியில தண்டில் மண்படுமா இருந்தால் உடனடி அதில் அழுகி காயங்கள் வந்து ரெண்டு. பப்பாசியே வந்து அதில் நாங்கள் நாட்டு மடியில் போட்ட மட்டத்துக்கே நடவணும். மட்டம் நடுறதால பப்பாசியில் தொழில்நுட்பம் அதுதான் முக்கியமான தொழில்நுட்பம். நீங்க அதை ஒரு பையுக்குள்ள வச்சு அந்த அப்படியே மண்ணோட வெட்டி நடவணும். அப்படியே பொலிதீனை எடுத்து போட்டு மண்ணோட அந்த மட்டத்துக்கு நடுவோம். தண்டு மூடுபடுமா இருந்தா அதுல வந்து பங்கஸ் எந்த மட்டத்தோட இருக்கோ அந்த மட்டத்தோட நில மட்டமும் இருக்கும். நல்ல மட்டத்தோட. இப்ப இதுல இருக்கிற இந்த முருங்கை என்ன இனம்? இது ஹைபிரிட்டா? இது ஹைபிரிட் இல்ல, சீட்ஸ்ல இருந்து எடுத்து உருவாக்கப்பட்டது. இது எந்த இனம்? இது வந்து ANK2 என்ற ஒரு இனமா தான் இருக்கணும். இது விதை மூலமா தான் இந்த முருங்கை நடப்பட்டிருக்கு. ஐயா, கூடுதலா எங்களுடைய வீட்டெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்னா ஒரு முருங்கையில தடியை வெட்டியே நட்டு விடுவோம். அது நல்லா தழைச்சு நல்ல காயும் தந்து கொண்டு இருக்கு எங்களுக்கு. விதை நட்டு வாரதா தடி வெட்டி நடுறதா நல்லது உங்க கருத்தின்படி? தடியை வெட்டி வைக்கிறதால அதில் அந்த பாரம்பரிய இயல்பு அப்படி அதில் கடத்தப்படும். சிறிய அளவில் நடுறதுக்கு அந்த தடியை வெட்டி நடுறது பெரிய கட்டாயம் பெரிய தோட்டமா முருங்கை தோட்டமா செய்யறதுக்கு இது இலகுவான ஒரு வழியா இருக்கும். கூடுதல் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா ஒரு ஆள் இப்ப கிட்டல வச்ச முருங்கை அவர் தடிதான் நட்டு இருக்கிறார். அதாவது அப்படியே பாரம்பரியம் அந்த இருந்தது அப்படியே வருவேன் இருந்தது. அப்படி ஆனா விளைச்சல் எதுவும் குறையுமா? இல்ல, விளைச்சல் குறையறதுக்கு எந்த காரணம் இல்ல, பராமரிப்புல தான் இருக்குது. சரி சரி. இதுல முருங்கை இருக்குது, அப்படியே வாங்குவோம். இங்கால இந்த பகுதியில நிறைய மரக்கன்றுகள் இருக்குது. இதுல வந்து இந்த வந்து பாகல் வந்து பாகல் ஒரு குறுகிய காலத்தில் காய்க்கிறதுக்கு இதை பொட்சுல நட்டு பொட்சை அப்படியே விற்கிற அப்படியே விற்பனை. இதுக்கு வந்து கொண்டு போய் இதுக்கு மேலே தடிகளை கட்டி நடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வேறுபட்ட தேசி இருக்குது. இதில் தேசி வந்து சீட்ஸ்லேயும் போடுவாங்க. இது வந்து பதி வச்சிருக்காங்க. பதி வச்சா கெதியாக காய்க்கும். ஆனா சீட்ஸ்ல போட்டோம்னு சொன்னா காய்ப்பதற்கு சில காலங்கள். இது வந்து டொம் ஜேசி. இது வந்து ரெகன் ஃப்ரூட். ரெகன் ஃப்ரூட்லயும் விவசாயிகள் கவனம் செலுத்தி வராங்க. ஆனா இப்ப அதிகரிச்சிருக்கேன். முதல் நாங்க இந்த மாதிரி ரெகன் ஃப்ரூட்ஸை பார்க்கறது மிக குறைவு. இப்ப அதிகமா பல இடங்கள்ல பார்க்க முடியும். ரெகன் ஃப்ரூட்ல வந்து அது கல்டிவேஷன்ல கொஞ்சம் நாங்கள் கவனம் செலுத்தி இருந்தால் ரெகன் ஃப்ரூட்டை நல்லா பராமரித்து விளைவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் சில விவசாயிகள் இப்போ அதில் ஈடுபட்டு வராங்க. திணைக்களம் இதில் சார்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏனென்றால் டொம் தேசி என்றது எங்களோட நாட்டிலே இருக்கே மிக குறைவு. அப்ப பல்வேறு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 ஆண்டுக்குள்ளதான் நான் வந்திருக்கேன். 10 ஆண்டும் இல்லை, 5-6 ஆண்டுகளுக்குலாம் வந்திருக்கு. இப்ப டொம் தேசி வடகிழக்கு மற்ற மாவட்டங்களில் பெருவாரியாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அது பெரிய ஒரு நல்ல இனம், நல்ல கீப்பிங் குவாலிட்டி. ஏன்னா அது கனகாலத்துக்கு எங்களுடைய கருத்த கொழும்பான மற்றது பிளாட் வகையெல்லாம் மிக குறுகின 1-2 நாட்களுக்கு தான் பழத்தை வச்சிருக்கலாம். இதை வந்து ஒரு 10 நாள் வரையும் வச்சிருக்கலாம் கொண்டுதான். ஐயா, அடுத்தது இந்த செயற்கை இனங்கள் இப்போ அதிகமாக வருது தானே, ஹைபிரிட் வருது. அதே மாதிரி ஐயா இப்போ கூடுதலாக அந்த எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யணுமென்ற அடிப்படையில் முயற்சிகளை முன்னெடுத்து வரார்கள். உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ரசாயனம் அதிகமாக பயன்படுத்தப்பட தொடங்கிய காலம்ன்றது இது. நீங்கள் அந்த துறைகளை போகும்போதே ரசாயனம் அதிகமாக இருந்ததா? அது 80ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் ரசாயனங்கள் அதில் என்னட்டா நச்சுத்தன்மை பின்தங்கி இருந்த காலத்துக்கு கூடுன காலத்துக்கு இருந்து அது வேலை செய்யும். ஆகவே நாங்கள் அதில் உண்பதால் அதில் ஏற்படுற விளைவுகள் அதிகமாக இருந்தது. தற்போது வந்து எங்களோட திணைக்களத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதிகூடின நச்சுத்தன்மை உள்ள ரசாயனங்களை இறக்குமதி செய்து தாவரங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், ஆக கூடினது 21 நாள் 15 நாட்களில் நச்சுத்தன்மை அந்த பாவிக்கப்பட்ட தாவரத்திலிருந்து அற்று போயிடும். அப்போ அதில் பின்தங்கிய தாக்கம் இல்லாததால் அதை பயன்படுத்துகிறாங்க. அதை விட தாவரங்களை பயன்படுத்தி தயாரிக்கிற வேப்பமண் அது எப்படியான இதுகளில் அது சொல்கிறது உயிரியல் பீடநாசினிகளையும் இப்போ கவனத்தில் கொண்டு வரதால அதில் தாக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ விவசாயிகள், நான் நிறைய தோட்டங்களுக்கு போய் கதைச்சிருக்கிறேன். இப்போ துறை சார்ந்து இருக்கிற உங்களுடைய செயற்பாடு எல்லாம் சார்ந்து இருக்கும். இப்போ இயற்கையை கொண்டு வரணும்னு நீங்கள் யோசித்தாலும் விவசாயிகளோட போய் கதைக்கும் போது அவர்கள் சொல்கிறது என்னென்னா,
நாங்கள் ரசாயனத்தில் செய்தாத்தான் எங்களுக்கு விளைச்சல் கூடவா இருக்குது, நான் தம்பி இயற்கையில் செய்வேன் முழுத்தும் அழிஞ்சு போய் கிடக்கு ஒருக்கா செய்த நாங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லிடணும். அந்த இயற்கை இப்ப பயன்படுத்தினாலும் பயனளிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்தில் இயற்கையிலே செய்யப்பட்ட விவசாயத்துக்குள்ள உற்பத்தியாகப்பட்ட உற்பத்தி எங்களோட அந்த நேரத்தில் உள்ள பாப்புலேஷனுக்கும் அந்த ஆட்களுக்கும் அது போதுமானதாக இருந்தது. ஆனால் தற்போதைய காலத்தில் இயற்கையான எல்லாத்தையும் செய்து பாவிக்கக்குள்ள ஒரு போராட்டமான பயிற்சியாக இருக்கும். ஆனால் கிருமி நாசினிகள தாக்கத்தை குறைச்சி இயற்கை விவசாயத்தை ரெண்டையும் அடிப்படையான விவசாய கொள்கைகளையும் சேர்த்து நாங்கள் செய்கிறதால கூடுதலான விளைவை பெறலாம். அதுக்கு இப்போ பல மெதட்டுகள் வந்திருக்குது. ஆனால் என்னடா ரசாயன பசலையில் கொஞ்சம் பாவிக்கத்தான் வேணும். கூட்டரு மாட்டரு அவைகளோட சேர்த்து இவற்றையும் சேர்த்து பாவிச்சா தான் விளைவை அதிகரிக்கலாம். தனியே நாங்கள் இயற்கை பசலையை பாவிச்சோம்னா அந்த விளைவு மட்டுப்படுத்தப்படும். சரிதானே? அப்போ அந்த வகையில் இதை கலந்து தான் இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் செய்ய வேண்டியிருக்கு. வந்திருக்கு. ஆனால் நச்சுத்தன்மை இல்லாமல் செய்கிறதுக்கு அவங்க உறுதிப்படுத்தணும். அதுக்கு இப்போ நெட் ஹவுஸில் போட்டு பூச்சி பிடைகளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி சில இதுகளை போட்டு இப்போ அதுகளை கட்டுப்பாடு செய்கிறதால அந்த நச்சு பாவிக்கிறத விதத்தை குறைக்கலாம், குறைச்சி செய்யலாம். ஆனால் விவசாயியில் முழுமையாக நாங்கள் இயற்கை விவசாயம் செய்ய சொன்னால் அவர்கள் அதுல நீங்க செய்யலான்னு சொல்லல விவசாயிகள் ஆர்வம் செலுத்துறாங்க. சிறிய அளவில் வீட்டு தோட்டங்களில் அவ்வாறான சிறிய அளவு பயிர் செய்தவர்கள் இயற்கை வீட்டு தோட்டங்களை செய்து தங்களோட சொந்த தேவைகளுக்கு பயன்படுத்துறது நல்லது. வியாபார நோக்கமாக செய்கிறவர்கள் இயற்கையில் செய்து லாபம் அடைகிறது குறைவு. ரசாயனம் இயற்கை ரெண்டும் பயன்படுத்துறதால விளைச்சல் வேறுபாடுகளும் இருக்கா? வேறுபாடு இருக்குது. நல்ல அதுதான் இப்போ நாங்கள் சொன்னால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பாவிக்க சொல்கிறாங்க இப்போ எங்களோட அட்வைஸ் ஆனால் சில இடங்களில் முழுமையாக ஒன்றும் பாவிக்காண்டா விவசாயிகள் அந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டியையும் இதையும் இயற்கை விவசாயத்தையும் பெற்றுக்கொண்டு அவங்களோட முழுமையான லாபத்தை பெறலாமல் இருக்கு. அப்போ அவர்கள் அதில் நாட்டம் காட்ட மாட்டார்கள். ஆனால் இந்த வீடுகளில் சிறு சிறு தோட்டங்கள் செய்கிறார்கள், இயற்கை விவசாயத்தை செய்யலாம். நீங்க சொல்றது ரசாயனத்தை மட்டும் பயன்படுத்தாம இயற்கையை இயற்கை சேர்க்கிறதால மேக்சிமம் ஈல் எடுக்கலாம். தனியா செயற்கையில போக மேலாது. நாங்கள் இயற்கை பசலைகளோட செயற்கை பசலைகளோட அளவை குறைச்சி வினைத்திறனை கூட்டி கூடுதலான விளைவு பெறலாம். சரி சரி. இதில் இருக்கிறது ஒட்டு கண்ணு, இதெல்லாம் ஒட்டு டொம்ஜேசி ஒட்டுக்கண்டுகள். இது எல்லாம் திணைக்களத்தால் அந்த மஞ்சள் லேபிள் போட்டிருக்கிறது திணைக்களம் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட கன்றுகள். அதால் நாங்கள் பயமின்றி விவசாயிகள் வேண்டக்கூடியதாக இருக்கும். சரி சரி. அது திணைக்களத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. அங்கேருந்து தான் வருதா இது? திணைக்களத்தால் நாட்டு மேடையாளர் ஆக்களை சூப்பர்வைஸ் பண்ணி உறுதிப்படுத்தலாம். அந்த ஆக்களுக்கு போய் லேபிள் பண்ணுவாங்க. இது ஒரு சான்றிதழ் மாதிரி தான், நம்பகமானது திணைக்களம் உறுதிப்படுத்தி இருக்கு. கேள்விகள் சரியா கேட்டு நான் யோசிச்சேன், இவர் என்ன அக்ரிகல்ச்சரில் இவ்வளவு எக்ஸ்பர்ட்டாக கிடக்கு, நல்ல கேள்விகளை கேட்டுக்கொண்டு வர விவசாயத்துறையில் இவர் கல்வி பெற்றிருக்க வேணும் என்று தான் நான் யோசிச்சிருந்தேன். எங்களோட இதில் NVQ 4-5 படித்தவங்க நாங்கள் படித்த ஆக்களுக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்காது, இவ்வளவு தூரத்துக்கு வாங்கல் தண்ண மாட்டாங்க. இந்த துறை சார்ந்து நிறைய கற்றுக்கொள்ளணும். என்ன துறை சார்ந்து இளைஞர்கள் அது ஆர்வம் செலுத்துறது இல்லையா? இப்போ இந்த விவசாயத்துறை சார்ந்து என்ன காரணம்? அதுக்கு இப்போ சோம்பேறியான தொழில்கள் கூடிட்டு என்னென்னு சொன்னால் பிழைக்கிறதுக்கு ஓட்டு ஒன்று இருக்குது. சகலரும் இளைஞர்கள் அந்த நாளையில் வேலை செய்கிற இப்படியான இதுகளில் ஈடுபட்டு தான் இதனாங்க. இப்போ அவங்க ஓட்டோவில் இருந்து ரோட்டில் நின்றுட்டு கதைச்சு கொண்டு சிம்பிளாக 500 1000 ஒரு நாளைக்கு 10,000 உழைச்சிட்டு போகிறாங்களே. அப்போ எல்லாருமே அதில் நாட்டம் போயிட்டு அப்படியான சில தொழில்கள் இப்போ அது ஒரு உதாரணமாக இருக்குது. அப்படியான தொழிலில் இவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் கடத்தல் அப்போ எல்லாம் எங்களுக்கு ஹீரோயின் கடத்துற அந்த இது எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அந்த சொல்லி இப்போ கொஞ்சம் காலமாக தான் கேள்விப்படுறேன். இப்போ கேள்விப்படுறோம். இப்போ அதில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அவ்வாறு இப்போ இதில் நாட்டம் காட்டுற குறைவாக இருக்குது. இப்போ என்னடா வெளிநாட்டு முகம், வெளிநாட்டுக்கு போனால் சரி என்ற மாதிரி அப்படியா படிப்பை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகிற, அப்படி தொழிலை விட்டுட்டு போகிற அவ்வாறான வகையில் தான் அது பின்னடைவு அடைஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா இப்போ ஐயா தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு வளர்ச்சின்றது இருக்கணும் தான், அது இல்லைன்னு சொல்லலை. இப்போ உழைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தால் இலகுபடுத்தல் வழிகளை பார்க்கணும்.
ஆனா இந்த துறை சார்ந்தும் எல்லாரும் ஒரு தகவல் தெரிஞ்சதா இருக்கணும். முந்தி ஒவ்வொருத்தரும் தோட்டம் செய்யும் போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார்கள். சின்ன ஒரு 5-6 வயதுல இருந்து போய் அப்பா தோட்டத்துல செய்ய, அப்பா இது என்ன அது என்ன அது என்னன்னு கேட்டு பழகின காலம். ஒரு சகலவிதமான நாலேஜையும் அவங்க பெற்றிருப்பார்கள். இப்ப வந்து ஒரு துறை சார்பா தான் இருக்கும். சரி ஐயா, மிக்க நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி நன்றி.